ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன் அப்படின்னா, நம்முடைய மத்திய அரசாங்கம் ரீசெண்டாக புதுசாக ஒரு 4 தொழிலாளர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. அந்த சட்டத்தில் எக்கச்சக்கமான முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு மெயினாக கம்பெனிஸ்க்கு இருக்க பிரச்சனை, புதுசாக தொழில் தொடங்குற கம்பெனிக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த லேபர் லா. ஸோ லேபர்ஸை மேனேஜ் பண்ணுறதுல எக்கச்சக்கமான லாஸ் இருந்துச்சு. அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் சுருக்கி ஒரு 4 சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மொத்தம் 21 லேபர் லாஸ் இந்தியாவில் மொத்தம் ஒரு 29 லேபர் லா இருந்துச்சு. ஒவ்வொரு கம்பெனியுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 பேருக்கு மேலே வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த லேபர் லாஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த 29 லேபர் லாவை சுருக்கி ஒரு 4 சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட் ஆன் வேஜ் 2019 அப்படிங்கிற இந்த ஒரு பில்லு. இதில் நம்ம சம்பளம் கொடுக்கறது, அதே மாதிரி ஓவர் டைம் பார்க்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே சம்பளம் சம்பந்தமாக எல்லா விஷயங்களுமே கோட் ஆன் வேஜ் 2019 அப்படிங்கிற இந்த ஒரு கோடில் இருக்கும். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நபரை பணியிலிருந்து தூக்குறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாருமே இனிமே இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிற இந்த ஒரு கோட்ல வந்துடும். அதுக்கடுத்து கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற இதுல இந்த பென்ஷன் கொடுக்கறது, பிஎஃப், தென் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான சமூக பாதுகாப்பு சோசியல் செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி வந்துடும். அதுக்கு அடுத்து ஆக்குபேஷனல் சேஃப்டி கோட், அப்புறம் ஹெல்த் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்காக ஆக்குபேஷனல் சேஃப்டி கோட் அப்படிங்கிற இது இருக்கும். உங்களுக்கு டவுட் வரலாம், இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தில் நம்ம லா சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோட். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடு தானே சொல்றோம். ஸோ அந்த லாக்கும் கோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல அரசாங்கம் கம்பெனிஸ்க்கு ஃபேவர் பண்ற மாதிரி விஷயம் பண்ணிட்டாங்க. இந்த லா இருக்கு இல்லையா, இந்த லால ஏதாச்சும் ஒரு விஷயம், சட்டத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கம்பெனிஸ் பிரேக் பண்ணிட்டாங்க, அந்த சட்டத்தில் சொன்ன விஷயத்த பண்ணல அப்படின்னா கம்பெனிஸ் மேல கிரிமினல் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இப்போ இந்த கோட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறதுனால இந்த கோடை அரசாங்கம் கம்பெனிஸ் பிரீச் பண்ணிட்டாங்க, இந்த கோடை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலன்னா கூட அரசாங்கத்து மேல அரசாங்கம் கம்பெனி மேல எந்த கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஃபைன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சிவில் கேஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுக்கு பேர் கோடுன்னு மாத்திட்டாங்க. இப்போ இந்த கோட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல இந்த 4 கோட்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா யூனிவர்சல் மினிமம் வேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான சம்பளம் இருக்கும். ஒரு சில கம்பெனில சம்பளம் அதிகமா இருக்கும், ஒரு சில கம்பெனில சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியா 5000 ரூபாய் 4000 ரூபாய்க்குலாம் சம்பளத்துக்குலாம் நிறைய கம்பெனி ஆட்களை வேலைக்கு வச்சிருக்காங்க இல்லையா. பட் இன்னுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிவர்சல் மினிமம் வேஜ். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வேஜ் இருக்கும். இப்போ பீகாருக்கு போனீங்க அப்படின்னா அங்க வேஜ் கம்மியா இருக்கும், சம்பளம் கம்மியா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்தா சம்பளம் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களையும் சம்பளம் வேற மாதிரி இருக்கு இல்லையா. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் யாரா இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, மினிமம் வேஜ் அப்படிங்கிறது நீங்க ஒரு வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டாயம் இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் வேஜ் செட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி 2020 350 ரூபாய் அப்படிங்கிற மினிமம் வேஜ் ஒரு நாளைக்கு அப்படி வச்சிருந்தாங்க. பட் இப்போ 2025 மாறிடுச்சு இல்லையா. 2025 கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் வேஜ் அப்படிங்கிற ஒரு வேஜ் செட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 ரூபாய் தான் மினிமம் வேஜ் அப்படின்னா நீங்க எந்த வேலைக்கு ஆள் எடுத்தாலும் அந்த நபருக்கு ஒரு நாள் வேலை பார்த்துட்டாருன்னா 400 ரூபாய் தான் கொடுக்கணும். அது எல்லா இடத்துலயுமே, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணும் இந்த 400 ரூபாய் தான் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் யாரா இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ்ட் ஒர்க்கரா இருந்தாலும் சரி, அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்னா பெரிய பெரிய கம்பெனில பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறாங்க, அவங்க அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் அப்படிங்கிறது முறைசாரா தொழில் இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே இனிமே மினிமம் வேஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் ஃப்ளோர் வேஜ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட், இந்த 400 ரூபாய் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு குறையாம தான் சம்பளம் கொடுக்கணும். அந்த 400 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 400 ரூபாய்க்கு மேல எவ்வளவு சம்பளம் கொடுத்துக்கலாம், பட் 400 ரூபாய்க்கு கம்மியா சம்பளம் கொடுக்க கூடாது. அதுக்கு பேர் தானே யூனிவர்சல் மினிமம் வேஜ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் இந்த மினிமம் வேஜ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதா இதோடைய முதல் விஷயம். அதுக்கப்புறமா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி ஃபார் கிக் ஒர்க்கர். இந்த கிக் ஒர்க்கர் அப்படிங்கிற இவங்க யாருன்னா
இவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வேலை இருக்காது. இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமா வேலை இருக்கும். ஆனா இந்த கிக் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு நிரந்தரமா வேலை இருக்காது. அவங்க இன்னைக்கு 1 மணி நேரம் வேலை பார்க்கறனால வேலை பார்க்கலாம், இல்ல ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்கறனால வேலை பார்க்கலாம், 24 மணி நேரம் வேலை பார்க்கறனால வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு பேர் என்ன கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க. குறிப்பா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய கிக் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த விதமான சமூக பாதுகாப்பும் கிடையாது. இவங்களுக்கு பிஎஃப்ஓ இல்ல இவங்க பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆக்சிடென்ட்டுக்கான இன்சூரன்ஸோ எதுவுமே வந்து இப்போதைக்கு கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாராச்சும் தெரிஞ்ச நபர்கள் ஸ்விக்கியில் ஒர்க் பண்றவங்க இல்ல ஜொமேட்டோல ஒர்க் பண்றவங்க கேட்டு இருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய லாபத்துல 1-2% என்ன பண்ணும், இந்த நபர்களுக்காக இவங்களுக்கான பிஎஃப், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இந்த கிக் ஒர்க்கருக்கான பாதுகாப்புக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து செலவழிக்கும். எதுக்காக? அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு பிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறது மாதிரி அவங்களுடைய சமூக பாதுகாப்புக்காக கம்பெனிஸ் அவங்களுடைய லாபத்திலிருந்து 1-2% செலவழிக்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபண்டும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் லெட்டர். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பரான பிரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, நல்ல ஒரு ரெப்யூட்டடான கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆஃபர் லெட்டர் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சேலரி, என்ன விஷயம் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். எவ்வளோ நாள் லீவ், இந்த மாதிரி A to Z பாலிசி எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் சும்மா ஒரு அன்ஆர்கனைஸ்லையோ இல்லை சும்மா சின்ன சின்ன கம்பெனியில் போய் சேர்றப்போ உங்களுக்கு ப்ராப்பரான எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தரமாட்டாங்க. ஓகே நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுவாங்க. எல்லாமே வாய்ப்பேச்சாக தான் இருக்கும். இப்போ அந்த கம்பெனி உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்களோ இல்லை வேற ஏதாச்சும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாலோ உங்களுக்கு எந்த விதமான லீகல் எவிடன்ஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதம் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு மாதம் முடிஞ்சு அந்த கம்பெனி சம்பளம் கொடுக்கல, இப்போ உங்களுக்கு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறதுக்கோ எதுக்கோ எந்த விதமான லீகல் டாக்குமெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல எல்லாமே இருக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் அந்த நபர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக இருக்க போது. ஸோ அதில் எல்லாமே இருக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், என்னென்ன விஷயங்கள் A to Z எல்லாமே அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து 4வது என்ன அப்படின்னா கிராட்யுட்டி ஃபார் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவிட்டி, ஸோ கம்பெனிஸ் வந்து கிராஜுவிட்டி கொடுக்கறதுக்கு வந்து 5 வருஷம், நீங்கள் 5 வருஷம் கம்பெனியில் வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிராஜுவிட்டிலாம் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்தை 1 வருஷமா, ஸோ அந்த 5 வருஷத்தை வந்து 1 வருஷமா இது பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ அப்படிங்கிறது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேன் இந்தியாவில் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனிலேருந்து போனீங்க அப்படின்னா அந்த இபிஎஃப்ஓ பிஎஃப்ஓ எல்லாமே வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீஸ்கில்லிங் ஃபண்ட் அப்படிங்கிற புதிய ஃபண்டு கிரியேட் பண்ணுறாங்க. என்ன ஃபண்டு? ரீஸ்கில்லிங் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபண்டு உருவாக்குறாங்க. என்னன்னா இப்போ நிறைய கம்பெனியில் இப்போ இந்த ஏஐ ஆட்டோமேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய நபர்களை வேலையிலேருந்து டக்குன்னு தூக்கிடுறாங்க இல்லையா. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வாலண்டியராக போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களாம் வந்து ஒரு கம்பெனியில் நான் வந்து வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிற ரிசைன் பண்ணிட்டு போறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் தப்பு பண்ணுறீங்க, அந்த கம்பெனியுடைய பாலிசிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறீங்க, அந்த சமயத்தில் கம்பெனி உங்களை வெளியே தூக்கி போட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த 2 கேஸில் பிரச்சனை கிடையாது. இது இல்லாமல் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஆள் குறைப்பில் ஈடுபடுவாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, டிசிஎஸ்ல அத்தனை பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாலண்டியராக கம்பெனியாக முன் வந்து பண்ணுற விஷயம். நல்லா தான் வேலை பார்த்துருப்பார், அவர் ஒழுங்காக தான் இருந்திருப்பார். பட் இருந்தாலும் அவரை அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வேலையை விட்டு அனுப்புவாங்க இல்லையா. அந்த மாதிரி கம்பெனியாக முன் வந்து உங்களை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணணும், ஒரு ரீஸ்கில் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டு கிரியேட் பண்ணி அதில் உங்களுடைய சேலரி எவ்வளவோ அந்த சேலரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சேலரி வந்து மாசத்துக்கு 30,000 ரூபா, அப்போ ஒரு நாளைக்கு உங்க சேலரி எவ்வளோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சேலரி இல்லையா. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணும், 15 நாள் சேலரியான 15,000 ரூபாயை உங்களுக்கு இந்த ரீஸ்கில் அப்படிங்கிறது. இப்போ கம்பெனியில் நான் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய விஷயங்கள் ஏஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா. இப்போ நான் அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கோ என்ன அப்டேட் பண்ணிக்கிறதுக்கோ நான் ரீஸ்கில்லிங் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் ரீஸ்கில்லிங் வந்து என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியராக கம்பெனி எந்தெந்த எம்ப்ளாயில வெளியே அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய சம்பளத்தில் 15 நாள் எவ்வளவோ அதை வந்து அவங்க கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து டெஃபினேஷன் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர். இப்போ மைக்ரண்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். அந்த கட்டிட தொழில் பண்ணக்கூடியவங்கலாம் பெரும்பாலும் வெளி மாநிலத்திலிருந்து வந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்னா யாரு அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா interstate migrant worker now covers worker employed directly through the
கான்ட்ராக்டர் ஆர் மைக்ரண்ட் ஆன் தர் ஓன்ஸ். அவங்க வந்து அவங்களாம் வந்திருந்தாலும் சரி, இல்லை கான்ட்ராக்ட் மூலியமா வந்திருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே மைக்ரண்ட் ஒர்க்கரா மாறிடுறாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க எந்த மாநிலத்துக்கு போறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த மாநிலம் என்ன பண்ணும், அந்த மாநிலத்தில் இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் வேற மாநிலத்திலிருந்து யார் யாரெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில், எல்லா தரவுகளும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உமனை நைட் ஷிஃப்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்ல வர பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வெறும் ஐடி கம்பெனிஸில் மட்டும்தான், வெறும் சர்வீஸ் செக்டாரில் மட்டும்தான் நைட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். மேனுஃபேக்சரிங் செக்டர், அந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி துறைகள்லாம் பெண்களுக்கு நைட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் இல்லை இந்தியாவில். இந்தியாவோட சட்டத்தைப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் நைட் நேரத்தில் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அதுக்கெல்லாம் வேலைக்கு போக முடியாது. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா women are now legally work between 7 AM to 7 PM to 6 AM, provide employer offer safety, transport, security, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நைட்டு 7 மணில இருந்து காலைல 6 மணி வரை பெண்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுல இண்டஸ்ட்ரீஸ்ல மேனுஃபேக்சரிங்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். பட் அந்த பெண்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு, ஏன்னா இந்தியாவில் பெண்களுக்கு நிறைய குற்றங்கள் நடக்குது இல்லையா, பெண்கள் கேப்ல போகும்போது அவங்க நிறைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறதும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதனால அந்த பெண்களுக்கு எந்தெந்த பெண்கள்லாம் நைட் ஷிஃப்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண வேண்டியது யாருடைய கடமை, அந்த கம்பெனியோடைய கடமை. ஓகேவா? இதுவும் வந்து முக்கியமான ஒரு மாற்றம். இப்போ வர கரண்ட்ல பெண்களுக்கு பகல்ல மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில, நைட்டு சர்வீஸ் செக்டர்ல மட்டும்தான் வேலை பார்க்கலாம். பட் இப்போ மாற்றம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ அந்த 4 கோட்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஓவராலா பார்த்துலாம். வேஜ் கோட் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா, இது முழுக்க சம்பளம் சம்பந்தமான விஷயம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மினிமம் வேஜ், அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கமே ஒரு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வேஜ் அப்படின்னா என்ன, சம்பளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல வந்து பேசிக் பே, அதுக்கப்புறம் டிஏன்னு கொடுப்பாங்க. டிஏ அப்படிங்கிறது இன்ஃபிளேஷனுக்கு தகுந்த மாதிரி வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சேலரி, அது வந்து டிஏ. அதுக்கப்புறமா ரெண்டிங் அலோன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வேஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருது. தென் ஈக்குவல் பே ஃபார் ஆல் ஜெண்டர். நீ ஆண் ஒரு வேலைக்கு ஒரு ஆணை வைக்கிறீங்க, அந்த ஆணுக்கு 30,000 சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அதே வேலைக்கு நீங்க பெண்களை வைக்கும் போதும் அந்த பெண்ணுக்கும் 30,000 சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ அடுத்து டைம்லி வேஜ் பேமெண்ட். ஸோ டைம்லி வேஜ் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்க டெய்லி ஒர்க்கரா இருக்கீங்க, நீங்க வந்து அந்த தினக்கூலியா இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் நீங்க வேலை முடிச்சு போகும்போது உங்களுக்கு அந்த கம்பெனியோ இல்லை அந்த முதலாளியோ சம்பளம் கொடுத்துடணும். அதே நீங்க வீக்லி ஒர்க்கரா இருக்கீங்க அப்படின்னா அந்த வார கடைசியில் கொடுக்கணும். இல்லை நீங்க மந்த்லி ஒர்க்கரா இருக்கீங்க அப்படின்னா மாசத்துல 7ஆம் தேதிக்குள்ள, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மாசத்துல 7ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பண்ணணும். அதே மாதிரி ஒர்க் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், இன்க்ளூடிங் ஓவர் டைம் சேர்த்து 8 to 12 தான் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு 48 ஹவர்ஸ். ஸோ 48 ஹவர்ஸ் பர் வீக். ஒரு வாரத்துக்கு 48 ஹவர்ஸ்க்கு மேலே எந்த கம்பெனியும் வேலைக்கு ஆட்களாக இது பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் கம்பெனியில் 48 மணி நேரம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஓவர் டயத்துக்கு நார்மலாக உங்கள் இதுக்கு எவ்வளோ சேலரியோ அதோட டபுள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மல் டயத்துக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஓவர் டைம் பார்க்கும்போது 200 ரூபாய் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த இதில் சொல்றாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் வந்து முழுக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அந்த லேபர் யூனியன் அந்த எம்ப்ளாய்க்குமான உறவுகள் பற்றி பேசுறதா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல் பெனிஃபிட் கிரானுவிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லே ஆஃப் பண்ண போறாங்க, நிறைய பேர் வேலைக்கு அனுப்ப போறாங்க, வேலையை விட்டு அனுப்ப போறாங்க, இல்லை நிறைய நபர்களை வேலையிலிருந்து ஃபயர் பண்ண போறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் வந்து பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கம்பெனி வந்து 300 ஒர்க்கர், அந்த கம்பெனியில் 300 ஒர்க்கருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து யாராச்சும் ஒரு நபரை வேலையை விட்டு தூக்குறாங்க, பல்கா வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கடுத்து நான் பார்த்த ரீஸ்கில்லிங் ஃபண்டு. தென் இப்போ அந்த கம்பெனியோடைய லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு 14 நாளைக்கு முன்னாடியே கம்பெனி கிட்ட, ஸோ 14 நாளைக்கு முன்னாடியே கம்பெனி கிட்ட நோட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படிங்கிறது நோட்டீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கம்பெனியில மாஸ் பங்க், நம்ம ஸ்கூல்லாம் மாஸ் பங்க் பண்ணலாம், அதே மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மாச லீவ் போற அந்த மாதிரி வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி மேல லீவ் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஸோ அடுத்து கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து வயசானவங்க இருக்கணும் அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப், தென் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து ஆக்குபேஷனல் சேஃப்டி அப்படிங்கிற இதுவும் அதே மாதிரி தான். உமன் அலோட் நம்ம அப்படி பார்த்த மாதிரி பெண்களை நைட் நேரத்தில் அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டரு, தென் ஆனுவல் ஃப்ரீ ஹெல்த் செக்அப், ஓகேங்களா, எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் ஆனுவல் ஃப்ரீ ஹெல்த் செக்அப், சேஃப்டி கம்யூனிட்டி கம்பல்சரி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதே மாதிரி மைக்ரன்ஸ் லேபர் யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படிங்கிறத இது. ஸோ இப்போ இந்த ஓவரால் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து லேபர்ஸ்க்கு சாதகமாக இருக்குது. இந்த கிக் ஒர்க்கருக்கு
சமூக பாதுகாப்பு கொடுக்குறது, டைம்ல சம்பளம் கொடுக்குறது, மினிமம் வேஜ் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பண்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. பட் கம்பெனிஸ்க்கு, கார்ப்பரேட்ஸ்க்கு ஃபேவரா இருக்க மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் இருக்கு இல்லையா, அதுல அந்த லேபர் யூனியனோட பவர் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ற மாதிரி, லேபர் யூனியன் வந்து அந்த போராட்டங்கள்லாம் பண்றதுக்கு தடை விகிதம் நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒட்டுமொத்த கோட ஒரு சில நபர்கள் வந்து அப்போஸ் பண்றாங்க, ஒரு சில நபர்கள் வந்து இதை வரவேற்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.